நோத்தா புருஷன் புள்ள. ஐயோ கறி குழம்பா. என்ன தப்பா சொல்லிவிட்டேன்னு என்ன அப்படி சிரிக்கிறீங்க? கறி குழம்புல புளிய கரைச்சு ஊத்துவோமே அதானே? எனக்கு தெரியாதா? கறி குழம்புல தான் புளிய கரைச்சு ஊத்தணும். அந்த புளிய தானே சொன்னேன். ஆமா ஆமா ஆமா. கறி குழம்புல புளிய கரைச்சு ஊத்தணும். மட்டனுக்கு எத்தனை கிலோ புளி போடணும்? மட்டனா இருந்தா 10 கிலோ கொஞ்சமா புளி ஊத்தணும். சிக்கனா இருந்தா 5 கிலோ புளி ஊத்தணும். உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? சிங்கப்பூர்ல இருக்கியா? மத்தாவே அங்கதான் இருப்பேன். நீ மயிர் நான் இங்க வீட்டுக்கு வருவேன். அடுத்த வாரம் வராப்ல நீ வேற. வர மாட்டேன். நான் 50,000 பணம் கட்டி வர சொல்லி. நீங்க எல்லாம் சமையல்ல புளிய. நான் புளி. நீங்க தான் கறி குழம்புல மட்டனுக்கு எத்தனை கிலோ புளி? மட்டனுக்கு கொஞ்சமா 10 கிலோ. என்னதே? இந்த உருண்டையை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். நீ இந்த முத்துச்சிப்பியோட பார்த்திருப்பீங்க. அந்த ஊர் தானே? சூப்பர் சிங்கர்ல வந்திருக்காப்ல. அவர் இல்லையா? இது வேலையா? அம்மா நான் புளியம்பரம் வைக்கிறேன். இருக்கிற சத்தம் பத்தாதுன்னு அந்த சத்தம் வேறயா? அரங்கடு சன்னல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாடத்தை முடிக்கிறக்குள்ள எனக்கு அது சிவி சிறுகரத்து சிங்காரி பொட்டு வைத்து அடி சிவி சிறுகரத்து சிங்காரி பொட்டு வைத்து போறியா 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 போறியா. அட தானே தன்னாலே தானே தன்னாலே தானே தன்னாலே தானே தன்னாலே போறா. குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி கருகமணி போட்ட புள்ள நல்லா பாடித்தோடா. அம்மா அம்மாவும் நான் கும்மா கும்மான்னு பாடி கேட்டா. கம்மாக்கர ஓரத்துல கம்மாக்கர ஓரத்துல கண்ணாத்தா செத்து வச்ச சொத்து வேணாண்டி பாட்டே பூட்டே செத்து வச்ச சொத்து வேணாண்டி மணிலாட்ட செத்து போ வேண்டி. கொலைகேசில என்னால உள்ள போக முடியாது. கேட்கவே இல்லப்பா. கேட்கலப்பா. அந்த அம்மா பாடு அவன் கம்மாக்கரை நான் அம்மாக்கரைன்னு பாடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு 5 கலையா கொண்டு என்னது கஞ்சி காய்க்கு புட்டையா என்னனே பாடுற நீ? அதுக்கு 5 கலையா கொண்டு அண்ணா என்ன உயர்த்துறேன். ஹலோ 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 அன்பில் சிறந்த பிரியர்களே பாருங்க பாருங்க. ஏண்டா சகல அது வால்மீகி எக்க மாட்டேன். அவங்களையும் குறை சொல்ல முடியாது பாவம். இந்த மலையில அவர் ஆப்ரேட் பண்றதே பெரிய விஷயம். ஹலோ சார் ஹலோ சார் எங்க இருக்கீங்க? ஏய் சாந்தியா குடிக்கலடா. யார்? என்னையா நாளையே வாய
வாய பாரு. சரணா சரணா கணேசா என் கணேசா சபரிமலை ஐயா கணேசா சரணா அம்மா சரணா சரணா கணேசா கணேசா சபரிமலை ஐயா கணேசா ஏ சரணா சரணா கணேசா சபரிமலை அடி வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு அம்மா வீட்டுல இருக்கவங்கள கிளம்பி வாங்கம்மா இங்க இரு. வண்டியில அட இருங்க. அந்த உருண்டை கேக்குது எந்த வண்டியில இருக்கு? அந்த உருண்டை என்ன கேக்குது? அந்த உருண்டை நானும் வண்டியில ஏறினா வண்டி புழு புழுந்தே இருக்கேன் மாட்டு வண்டியா? ஆத்தி அதோட மாடு அத்துக்கிட்டு காலைக்கு வேற பக்கம் போய் காலை ஓடிக்கிட்டு பாரு, நீனு நானு அவரு இந்த பெட்டிக்காரர் 4 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்ல. ஆமாவா? வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு ஐயாவுக்கு வண்டியில நெல்லு வரும் போறா வண்டி நல்ல ஊற வைக்க வண்டி நல்ல ஊற வைக்க வைகை ஆத்திலே தண்ணி வரும் பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே 10 கொட்டா அங்க சமைச்சு சாப்பிடு ஒரு மட்டனு பிரியாணிடா அங்கே சிக்கனு பிரியாணிடா அங்க குடல் கறி குழம்புடா எல்லா குழம்பும் சொல்றீங்க. அண்ணே என்னண்ணே ஆச்சு உனக்கு? உங்களுக்கு பாயாசம் வைக்க தெரியுமா? கொஞ்சம் எப்படி வைப்பீங்க? இந்த பாயாசம் கையில அவன் அதுக்கு மேல இருக்கான். எல்லாம் தலையில முளைச்சது என்னது? இப்படி முடி அப்ப உங்களுக்கு முளைச்சிருக்கு? அதான் எனக்கு முளைச்சிடும் என் நம்பி தானே பாயாசம் எப்படி பாயாசம் எப்படி கையில 1 டம்ளர் அரிசி போட்டு நல்லா கொலைய கிண்டிக்கணும். பாயாசம் வைக்கிறதுக்கு உங்க சமையல்ல புளி குறுக்க பேசினா இல்ல இல்ல நீங்க என்ன அரிசி? ஐயா பச்சரிசி. பச்சரிசி கொச்சரிசியான்னு கேக்குறாங்க. அட கிரா முடிச்சோனே அது இல்ல. ஏண்டா சங்கடா பொச்சுக்கு அரிசி இருக்காடா மைக்ல கேட்றா அப்பதானே வீடியோ இல்லனாலும் கேக்குதுடா. பேசாம இருடா வாயை முடிக்கிட்டு. சொல்லுங்கம்மா. உங்களோட சேர்ந்து நானும் விளக்க மாத்தல உதவாங்க போறேன். ஏன் எங்களோட ஜாதியா விளக்கு மாறணும் செருப்பும் சேர்ந்து தான் வரும் ஒத்தே வரும். சரியா? நல்லா கொலைய வச்சு சரி இம்புட்டு கைப்படி அகலம் ஒரு புடி 1 2 அம்மா ஏய் சும்மா ராம. அம்மா நீங்க அளவு கரெக்டா கம்மியா சொல்றீங்க. ஏடா மைக்கு தட்டி இருக்கு ஒரு படினாலும் ஒரு புடி தான் கரெக்டா இருக்கும். நீங்க என்ன சமையல்ல புடி நான் சொல்லவே இல்ல போ. சரி சரி வாங்க வாங்க வாங்க. ஒரு கைப்படி அகலம். ஒரு 2 புடி அகலம். சரி 2 புடி வச்சுக்க. செங்கத்தூள் இருக்குல்ல அதுல போட்டு கிண்டி. ஏய் மனுஷனா நீ? சமையல் குறிப்பு சொல்லி இல்ல ஏய் நான் சமையல்ல புளி நீங்க கேட்டு பாரு எல்லாத்தையும் எப்படி சமைப்பேன்னு கேட்டு பாரு. நீ சமையல் சொல்லல சல்லி காங்கிரட் போற சொல்லிருக்காடா. ஏய் புரியுது புரிஞ்சு பேசுற புரியாம ஆமா பேசுற. புரியுது. இந்த உள்ள நிக்கிறாருல அலங்கப்பட்டி மணி அவட்ட கேட்டு பாரு. அப்ப ஒரு சமையல்ல புளியா அவனே புளி புடிச்சு வைத்தான். இது அவரே ஜீவ சமாதியான மாதிரி இருக்கு. அடி கட்டுக்கலையா உள்ள காலம் இல்ல தூக்கம் இல்ல தூக்கம் இல்ல. அது என்ன கால கீழ தூக்கம் இல்லன்றா? என்னடா சொல்ற? அம்மா காலம் எல்லாம் தூக்கம் இல்ல திருத்தம். அடி காரக்குடி பக்கத்திலே கலனி வாச ஊர் இருக்கு. காரக்குடி பக்கத்துல கலனி வாச இருக்குங்கற தெரியும். இப்போ நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? இந்த ஊரை பத்தி பாரு. புது பாட்டுமா இது எந்த ஊரியாது? இது தோரங்குறிச்சி. தோரங்குறிச்சி. ஏய் இது தோரங்குறிச்சி சீர்காழி. தோரங்குறிச்சி பக்கத்திலே வேளங்குறிச்சி ஊர் இருக்கு. சீர்காழி பக்கத்துல வேளங்குறிச்சி ஊர் இருக்கு. சீர்காழி பக்கத்திலே வேளங்குறிச்சி ஊர் இருக்கு. அந்த ஊர் பக்கத்திலே என்ன ஊர் இருக்கு? சுப்பிரமணி டீ கடை இருக்கு. அங்கே 2 முட்டை போண்டா 10 ரூபாய். அங்க 2 முட்டை போண்டா 10 ரூபாய். முட்டை போண்டானே சிரிப்பா பாருங்க. பக்குவமா வேணுமா அங்க தரட்டுமா? பாட்டு
பாட்டை மைக்கில பாடு. 2 முட்டை போண்டா 10 ரூபா. இங்க சொல்லும்போது ஒழுங்கா சொல்ற, இங்க பாடும்போது தப்பா பாடுற. அம்மா இது அலோ மைக்கு, இது ஓலோ மைக்கு. அம்மா 2 போண்டா 10 ரூபா உனக்கு வேணுமா? ஒழுக்கமா பேசி நாக்க எடுத்து வச்சு நறுக்கி போடுவேன். அந்த வேலை அப்பதான் தொழில் கரெக்டா இருக்கும். அம்மா 2 போண்டா முட்டை 2 போட்டா சிங்கனா சிங்காடியே. ஆனா பைத்தியக்கார பையல என்னடா பாடுற? அது லூசு சிரிக்கி புது பாட்டு. மடுவா அன்னத்தை பாத்தியா அது மாதிரி இது. அத 3 பெட்டிக்கார அதிலே குறியா இருக்காரு. சரி இப்ப பாத்துக்க. சீன்னு சொல்ற முண்டை தலை வச்சு அங்கேயே தான் படுக்கிறேன். அதான் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டே வந்தீங்களாடா வண்டியில? கட்டி பிடிக்கல, அளந்து பாத்துக்கிட்டே எவ்வளவு கணக்கு இருக்கு. யாருக்கு என்ன? ஐயோ இந்த அவன் தான் கூட்டு சேரல எங்கள்கிட்ட. தெய்வமே ஒழுங்கா மன்னாரு மன்னாரு மகிமை உள்ள மன்னாரு. மச்சா என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா உட்காந்துக்கிட்டு வெளியே இருக்க சொன்னாரு. வெளியே இருக்க சொன்னாரு. ஆத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு. ரகுதா 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 பெரியரோடு சிறியரோடு மாம்பழம் மாம்பழம் என்பாலே மல்கோவா சேலத்து மாம்பழம் என்பாலே. மாம்பழம் விற்கிற கண்ணம்மாவோ மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா? நீ யார கட்டிக்க சம்மதம்மா? வேணா ஒரு உசுரை கொன்றாத வாணி ஏஜெண்டே கொல்ல பாக்க. ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு. யாரு மேல கண்ணம்மா? நீ எவரை கட்டிக்க சம்மதம்மா? சிக்கன் பிரியாணி வேலை பார்த்துட்டாடா. இதுக்கு தான் இவரோட சேரக்கூடாது. சாப்பிடவே என்ன பேசுறேன் பாருங்க. உன் தங்கச்சியோட சத்த ஆறியா நான் வாசிக்கிறேன். குசு வாடா இருக்க முடியாது. கிராம பிடிச்சவங்க வந்து கார்த்தி டே அதுல மறந்த முடியாது. இந்த புள்ள குசு வீசாதான் விசி குட்டிதான் வீசுமா. என்னடா நடக்குது? சென்று குசு வெள்ளை பூண்டு சென்று கிராம பிடிச்சவனை தர்த்தரியம் பிடிச்ச மாதிரி பேச அது சட்டு சட்டுன்னு கிளம்பி வாடி சக்காதி வீட்டுக்குள்ள. அண்ணே வண்டியில ஏத்தி வேணே, அவன் ரொம்ப பேசுறியா? சிங்கிள் கவங்க. ஹலோ எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் தூவங்க. அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே. எங்கும் புகழ்த்துவங்க எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க. அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாம் தேவதைய கணம். சண்டைக்கு வர அப்பா வந்து சபை வணக்கத்தோட செய்யணும். அது என்ன பொட்டுக்காரு? ஆኛவா ஆኛ டேய் கொட்டுக்கார ஆኛ ஆኛ அது வந்து ராஜா கோர்ல கொட்டுக்கார தவுளுக்கார வந்தது. ஏய் ஆኛ போய் எல்லாரும் தொட்டு கும்பிட்டு வாங்க.
என்னது விருந்து கும்பிட்டு வரணுமா? எங்கும் புகழ் துவங்க இங்கு நான் துவங்க. காயத்ரி ஏய் கிரவ பிடிச்சவனே எதை பிடிச்சு தொட்டு கும்பிடுற? அட ஏமா செய்யும் தொழில தெய்வம் இல்லையா? ஏய் அது அவங்க சாமான தொட்டு கும்பிடு, நீ எதுக்குடா ஏன் சாமான? அம்மா நாங்க புலங்குற சாமான் தான் கும்பிட முடியும். ஏய் இதடா கிரவ பிடிச்சவனே, நீ எதுக்குடா புலங்குன? அட யானே நீ வந்த என்னையா? அண்ணே 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 இங்க வா. என்ன அண்ணன் நோத்தா அண்ணன் புலங்குற மழை நேரம் மண்ணு. சரி விடுங்க சித்தப்பா. என்ன சித்தப்பா உங்க அம்மா வச்சிருக்கேன். ஏ மச்சான் பொறுமையா இருடா மச்சான். எத்தனை தட்டி வார்த்தை கேட்கலாம். அண்ணே நம்மளை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கியா? உங்க அண்ணன் பொறுமையா இருக்க சொல்றேன். எதா இருந்தாலும் பொறுமையா செய்யவா. ஆமா அண்ணன் அப்படித்தான். அதுவும் என்னோட சேர்ந்தல சித்தா வர. ஏய் முத நீ ஓம்பட தொட்டு கும்பிடு. அம்மா ஏன் ஜாமான் தான் கும்பிட்டுட்டு இருக்கேன். எங்கும் புகழ் துவங்க இங்கு நான் துவங்க. தவறு சரியில்லையா? நான் பொம்பளை பக்கத்துல வர அடிக்காம இருக்கு. எப்படி குத்துறியா பாரு. அது பார்க்கலையா? சரி ஆமா பம்பக்காரர் பார்க்கலையா? சால யாரா பம்பாக்காரு? நான் உரிமை ததுங்க இங்க வாப்பா. எங்க உரிமை. பாரு ரெடி ஆயிட்டாரு. அண்ணன் நடப்பே அச்சுமத்த போடிரு அச்சுமத்த போடிரு அண்ணன் நடப்பே. என்ன நீ பார்வையில நான் கற்பம் தெரிச்சிருக்கேன். என்னடா தங்கச்சி வச்சுக்க மயில பொண்ணு தங்கச்சி பெட்டி ஒதுங்க ஒன்ன மாதிரியா ஒதுங்கி ஒதுங்கி வருது. நீ எப்ப எங்க அண்ணனோட பண்ண? அன்னைக்கு அடிச்சோம்ல. கலந்து பேசிக்கிட்டா மறுபடியும் ஏறுறாங்க மேல. தன்னானே நானே நானே நல்லா ஆடுங்க நல்லா பாடுங்க. ஆமா வரதவன் நீ வா பண்ணி வா பப்புன்னு உள்ளே வரவும். பெயர் சொல்லாத அன்பனார் அவர்கள் கொடைய பிடிச்சு நிக்கிறீங்க. பெயர் சொல்லாத அன்பனார் அவர்கள் கராட்டத்தில் அக்காவை நல்லா குத்தவும். அப்படினா அதுல எழுதவே இல்ல. ஒழுங்கா பாருங்க. ஏய் நூசி திருக்கி குறுக்கெழுத்துல எழுதி இருக்கு. குறுக்கெழுதுற ஆட குருட்டு முண்டை. வரதவனே மச்சான் இங்க வா, என்ன இருக்கு மாயா? நல்லா இருக்கறாலே படிக்க தெரியாது. அத போய் வர கூப்பிடுறது. இல்லனா கண்ணு தெரியுமா அவருக்கு? என்னத்த குத்தலையா? முருகன் மால் சர்வீஸ் அவர்கள் சார்பாக எங்கள் குத்தை பாராட்டி குத்திட்டாலு. அப்போ ஒரு குத்து குத்தி ஐயா 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 வேணாம் வேணாம் வேணாம். சும்மா சொன்னீங்க. சும்மா சொல்லி பாத்தி. அந்த ஆள் சரி மருதமணி நான் ஒரு குத்து குத்திக்கிறேன். நான் ஏத்தி விடுறாவே. குத்திக்கிறேன் லைட்டா ஒரு போடுமா. ஆமா ஆமா ஒரு குத்து. போடா இது. ஏ மச்சான் ஒரு காப்போடு போடுறா.
அம்மா அந்த உங்க அண்ணனே சொல்றாரு தங்கச்சியை குத்திட்டு விழுங்க நேரம் ஆச்சுன்னு. எங்க மருதமணி அவர்களே என்ன சொன்னீங்க? என்னது? ஒரு தடவை குத்திக்கிட்டு விளைவிக்கிறீங்களா? முத குத்துல பாருங்க முகரே. முத குத்து விளைவிச்சா வலிக்கிட்டு ஓடிச்சா மலைக்கு. எங்களை பாராட்டி என்பதை பற்றி பெருமைப்படுத்தி அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு குத்து குத்தலாமா? இல்ல வேணாம் பரவாயில்ல. அப்படித்தான் உசு பேத்துவாங்க. நீங்க போட்டீங்க இதுக்கு இப்படி அலைய கூடாது. அம்மா நான் வந்து சங்கு ஊர்வாய்க்காக ஊர்ல இருந்து வந்திருக்கேன். என்ன சங்கு ஊத போறியா? சங்கு ஊர்வா. ஏய் மண்டல போடியா முதல்ல. கண்ணாலே நல்லே தாலே நல்லே லாலே. நீ ஆடுற மாதிரியே நான் ஆடுறேன். ஆனா என்னை கட்டி பிடிக்கவோ அமுக்கவோ கூடாது. ஐயா அப்பா அந்த என்ன கராட்டல என்ன மயிர். நீ அமுக்கின சாணி தெளி சாக போடா முத. ஐயா நான் மேலப்பட்டியா. நீ ஏறிய மேல விழுந்தே நீ வளச்சுதா இல்லனோ. தொண்டி எங்க இருக்கு? நான் 300 கிலோமீட்டர் வந்திருக்கேன் இந்த காசை. சரி சரி நம்ம ரூமுக்குள்ள போய் குத்தி வாங்க. யாரு யாரு வரிசையா நான் தவுளு எல்லாம் தஞ்சாவூர் தவுளு போறியா? டிங் 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 டிங். உனக்கே பாவம் தெரியலையா? குத்த போய் லெட்டி வாங்கி குத்த மயிர் நாட குத்த முடியும். அதுக்கு தான் எனர்ஜியா இருக்கட்டுங்கிறதுக்காக. எப்பறா வீட்ல வச்சுக்க என்ன ஏண்டா பாக்குறேன். யோமா எதுடா கூப்பிடுற? குத்தத்தை வேற எதுக்கு? இதுடா அந்த வார ஐயப்பா ஐயப்பா ஐயப்ப பேரை சொல்லி குத்த கூடாது தப்பு. சரி இது கருப்பன் பேரை சொல்லி குத்துவோம். ஐயே கருப்பசாமி கண்ணுல குத்தி போடு தப்பு. காளியாத்தா சொல்லி குத்துவோம். காளியாத்தா வாயில குத்தி போடு தப்பு. முனியராசி நாட்டக்காளி முனியராசி சொல்லி ஒரு அர்த்தம் குத்தப்பனா இவனுக்கு தெரியும். ஏன்னா வாயில வந்ததா வசனமாடா. அம்மா உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். காதலா? நீங்க ரொம்ப அம்மா கரகம் தூக்க நேரம் ஆச்சா? அடைய கிரகமே நம்ம கிரகத்தை பார்த்தேன் கரகம் தூக்கணுமா? தொடாத இங்க தூங்கிடும் அவ்வளவுதான். சரிம்மா உங்களை நான் ரிசைன் செலவு அது கிடக்குது. அது சும்மா அப்படித்தான் கத்திட்டு கிடப்பா. நான் உங்களை இன்னைக்கு இந்த மேடையில் ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். என்னம்மா? எனக்கு இது வரைக்கும் மேடையில் சரி ஏய் எனக்கு முடியல. நீ வாயை பொத்தியா போல. அந்த ஆளு குறை சொல்றாங்கம்மா ஆம்பளை ஆளுங்க. எனக்கு முடியல நான் ஒத்துக்கிட்டே விடு. ஐயா அந்த நீ பொத்துவா வாயை. சங்கு காய்ச்சல் எவடா கிடப்பா வச்சு குத்துவோன்னு பாத்து. சரிம்மா சரிம்மா தம்பி உங்க தங்கச்சி சங்கு காய்ச்சல் நம்மள உண்மையா? அவன்தான் தெரியும். தேவலாம பேசிட்டு இருக்க கரவாணி பிள்ளை. ஏய் எங்க அண்ணன் இருக்குன்னு. ஏய் ஏன்னா எடுட பிள்ளை எங்க அப்பா இருக்காருன்னு பாக்குறேன். இல்லனா உன மரியாதை கெடுத்து முடிய மாட்டேன். சரி எங்க மாமா இருக்கா மாதிரி என்ன பண்ணி இவனே விடுங்க. மச்சா காய்ச்சல் கக்கு பாரு. அம்மா அது வாயில முட்டு வச்சிட்டு பேசுற என்ன இல்ல காய்ச்சலான்னு சங்கு காய்ச்சல் நின்றுச்சான்னு பார்க்க சொல்றாங்க. என்னடா தொட்டு பாக்குற? அட ஏமா விட்டு இது போய் நீ பப்புன் மாதிரியே வாரி இருக்குடா.